வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இட்லிக்கு தோசைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு சட்னி செய்யலாங்க. பொதுவாக நம்ம தேங்காய் சட்னி சாம்பார் அந்த மாதிரி செய்வோம். இன்றைக்கி நாம் கொஞ்சம் வித்தியாசமாக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு சட்னி செஞ்சுருக்கோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க நாம் எப்படி கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வச்சு சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்குறோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காவை பாருங்கள், நல்லா சொத்தை இல்லாத கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் பண்ணி மூடி வச்சிடலாங்க, வேகட்டும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க, அதுவும் வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேமாக வேகாது, ஸோ தனித்தனியாக வேக வச்சுக்கிறோம். இதுவும் வேகட்டுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் வேக வச்சிடலாங்க. அது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குத்தி பார்த்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லாவே வெந்து வந்துருச்சு, நல்லா உள்ளே போகுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுங்க. ஸோ தோல் உரித்து இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கை எடுத்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி நம்ம தோலை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கை நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் எடுக்க போகிறோங்க. ஸோ அதனால் நல்லா மேஷ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம தோலை உரித்து எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தோல் எடுத்து தூக்கி போட்டுடலாம். தோல் நம்மளுக்கு தேவையில்லைங்க, உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயுமே உரித்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் சொத்தை இல்லாத கத்திரிக்காவை எடுத்துட்டோம்னா நம்ம இந்த மாதிரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம எல்லா கத்திரிக்காவுமே எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காவும் நம்ம அந்த உருளைக்கிழங்கு கூட மேஷ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே மேஷ் ஆயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேஷ் ஆகிடுத்துங்க. இப்போ இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணி விட்டுருலாங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க, தாளிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கொஞ்சம் செவக்க வதங்கட்டுங்க. ஸோ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வாசனைக்காக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கொத்தமல்லியும் 1 டீஸ்பூன் ஜீரகம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அரைக்க வேண்டாங்க, தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அதனால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போ காரத்துக்காக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஒரு கொட்டை அளவு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் அளவு நான் புளி ஊற வச்சுருக்கேங்க. ஸோ அதை கரைச்சி நம்ம அந்த புளித்தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், அப்போ 1 கப் அளவு நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. புளி பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டிருச்சு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ புளியோட பச்சை வாசனை உங்களுக்கு போயிருக்குங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மேஷ் பண்ணி வச்சோம்லாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கொதிக்கணும்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு சாம்பார் பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ பாருங்கள் பார்த்தாவே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, இது ஒன்று மட்டுமே போதுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்து இந்த மாதிரி செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.